கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முக்கிய ஆவணங்கள் இணையத்தில் கசிந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையம் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று சுப உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய உதவியுடன் நெல்லை அருகே உள்ள கூடங்குளம் கடலோர கிராமத்தில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் 2001ஆம் ஆண்டில் கையெழுத்தானது. இங்கு மொத்தம் 7 அலகுகள் திட்டமிடப்பட்டு தலா 1000 மெகாவாட் திறன் கொண்ட முதல் மற்றும் இரண்டாவது அலகுகளில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டு முழுமையாக செயல்பட்டு வருகின்றன. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வடிவமைத்த 2000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 3 மற்றும் 4வது அலகுகளின் கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் வரைபடங்கள், குளிரூட்டும் கருவி, வென்டிலேஷன் கட்டமைப்பு, உதிரி பாகங்கள் வழங்குவோர் பட்டியல் உள்ளிட்ட பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த 19,000 கோப்புகள் ஹேக்கர்கள் மூலம் திருடப்பட்டு டார்க் வெப் இணையத்தில் கசிந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 2016 முதல் 2025 வரையிலான தரவுகள் அதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அணுமின் நிலைய கட்டுமான பணிகளை மேற்கொண்ட அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான சர்வரில் இருந்து ரகசிய தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யோட்டா என்ற 3ஆம் தரப்பு இந்திய தரவு சேவை மையத்தின் சர்வரில் இருந்து அவை திருடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரிலையன்ஸ் நிறுவனம் இது தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு தகவல் தெரிவித்து விட்டதாகவும் கூறியுள்ளது. எனினும் எத்தகைய தகவல்கள் கசிந்துள்ளன என்ற விவரத்தை அனில் அம்பானி குழுமம் வெளியிடவில்லை. இந்த தரவு கசிவு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்திய அணுசக்தி மின்சார கழகத்துடன் இணைந்து CERT எனப்படும் ஒன்றிய அரசின் கணினி அவசர நடவடிக்கை குழு தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் தரவு கசிவால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என இந்திய அணுசக்தி கழக தலைவர் ராஜேஷ் விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே கூடங்குளம் அணுமின் நிலையம் திட்டத்தை கைவிட வேண்டும் என அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். இந்த கசிவுகள் பற்றி தகவல் சொன்ன அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் குரூப் என்கிற நிறுவனம் அந்த கசிவு ஒரு சிறு கசிவு தான், அது குறித்த தகவல்களை நாங்கள் இந்திய அரசுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டோம் என்று எந்த விதமான பொறுப்புணர்வோ கடமையுணர்வோ இல்லாமல் அதை அப்படியே தள்ளிவிட்டிருக்கிறார்கள். இதனால் தான் நாங்கள் சொன்னோம், தனியார் நிறுவனங்களுக்கு இந்த மிக முக்கியமான அணுசக்தி துறையை கொடுத்தால் இப்படிப்பட்ட விபரீதங்கள் நடக்கும் என்று நாங்கள் எச்சரித்தோம். அந்த விபரீதங்கள் இப்போது நடக்க தொடங்கிவிட்டன. இதனிடையே தமிழ்நாட்டு மக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் ஒன்றிய அரசு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.